வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நாம் மிளகு ரசம் செய்ய போகிறோம். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் வரும். அதுக்காக நம்ம இந்த மிளகு ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் சளி இருமல் எல்லாம் கட்டுப்படும். அதுதான் இந்த ரெசிபி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். எலுமிச்சைப்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். வெங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 1 கொத்து, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இப்போ கரைச்சி வச்சேன் புளி கரைசலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோல, அது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி அழுத்தி இப்போ நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா கரைஞ்சிடும் தக்காளியும். இப்போதான் கத்தி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் கையில் தான் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது கைமணம்னு சொல்லுவோம். நாங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட கரைச்சிக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள், வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு முறை நம்ம நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கேஸ் அடுப்பில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா புளியுடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். பச்சை வாசனத்தோட புளி செஞ்சு ரசம் வச்சா நம்ம உணவுக்கு கெடுதல் கொடுக்கும். அதனால நம்ம கேஸில் இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். கரைச்சி வச்ச கரைசலை ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு மசாலா நம்ம தயாரிச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு எடுத்து வச்சுக்கல, அதை போட்டுக்கலாம். சீரகம் 3/4 ஸ்பூன் போட்டுக்கல, அதை போட்டுக்கலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கல, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதே நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம்ல ஜாரை, ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க விடணும்னு சொன்னல, அது மாதிரி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். பச்சை வாசனமும் புளியுடைய பச்சை வாசனமும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மிக்சியில் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த மாதிரி குரணையாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதோட போட்டுக்கலாம். ஒரு கமகமன் வாசனை வருது பாருங்களேன். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கிளறி விட்டுடலாம். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, 1 நிமிஷம் கருவேப்பிலை, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் மிக்சியில் போட்டுறோம்ல, அது 1 நிமிஷம் கொதிக்க விட்டோம்ல, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சுவையாகவும் இருக்கு. இப்போ இதை ஒரு தாளிப்பு இதுக்கு கொடுத்துக்கலாம். கேஸில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டோம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்.
ஏன் நெய் விடலைன்னா ரசம் வந்து எல்லாம் கலந்துருக்கும். புளிப்பு, காரம், துவர்ப்பு இந்த மாதிரி நெய்யில் நம்ம தாளித்து விட்டு செஞ்சால் நம்மளுடைய உடம்புல இருக்க சூடு தணிக்கும். அதனால தான் ஒரு ஸ்பூன் நாம் நெய் விட்டுக்கிறோம். நெய் காஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா தாளிச்சு விடணும். சுவையான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. நீங்களும் இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.